அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர். 1999 இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு, ஏன்னா எங்கள் அப்பா ஆரம்ப காலத்திலேயே இந்த கொள்கையில் இருந்தாங்க, எங்களுக்கு சிறு பிராயத்திலிருந்து அதை போதிச்சாங்க. இந்த மதரசா 2000 மதுரையில் தமுக்கு மைதானத்தில் தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு மாநாடு, 2 நாள் மாநாடு நடந்துச்சு. அதை அடுத்து முதல்ல இஸ்லாமிய கல்லூரி ஒன்று கடையநல்லூர், நெல்லை மாவட்டம், இன்னைக்கு தென்காசி மாவட்டம், கடையநல்லூரில் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட இருக்குன்னு ஒன்று நாங்கள் வெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கு பிறகு சொன்னாங்க, இன்னி மதரசாவை நாங்கள் தொடங்கலை, அடுத்த மாதம் தான் தொடங்குவோம், போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அந்த முதல் பருவத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். இதில் நான் நினைவு காலத்தில் இப்போ மீட்டி பார்த்ததில் எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் தாயார் கிறிஸ்துவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ நான் 10வது முடிச்சுட்டு எங்கள் தகப்பனார் மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சு ஃபஸ்ட் கிளாஸில் அல்லாவுடைய அருளால் பாஸ் பண்ணியிருந்தாலும், நாங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனில் படிக்கலான்னு அப்ளை பண்ணியிருக்கிற நேரம், அப்போது நம்முடைய மூத்த கொள்கை சகோதரர்லாம் சொல்கிறாங்க, கடையநல்லூரில் ஒரு தௌஹீத் மதரசா ஆரம்பிக்கப்பட இருக்குது, அவரை மார்க் அறிஞராக உருவாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நாங்கள் இந்த பாதையின் பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து போகிறோம். அப்போ எங்கள் தாயாருடைய அத்தைகிட்ட போய் பேசுகிறோம், இந்த மாதிரி படிக்க போகிறோம், நீங்கள் பொருளாதார உதவி ஒரு 5000 ரூபா தேவைப்படுது. அன்னைக்கு பெரிய தொகை தானது. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்க எங்களுடைய தாயார் ஒரு 20 வயசு ஆனதுக்கு பிறகு ஒரு கன்னியாஸ்திரி மாதிரி அவர்களை சர்ச்சில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த அம்மா இஸ்லாத்துக்கு போயிருச்சு. இப்போ அவங்க புள்ள மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்திருக்கிறான். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்முடைய பேர புள்ள தானேன்னு சொல்லிட்டு உதவி செஞ்சாங்க. அப்புறம் மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, அல்லாவுடைய அருளால் இங்கே மற்ற மதரசாக்கள் மாதிரி இல்லாமல் இங்கே கொள்கை ரீதியான பாடத்திட்டங்களை சொல்லித் தருவதோடு, அரபு மொழி இலக்கணங்கள் சார்ந்த பாடத்திட்டங்கள் சொல்லித் தருவதோடு, பிற மதத்தவர்கள், நம்ம இந்திய அளவில் உள்ள பல்வேறு மதத்தவர்களுடைய ஒப்பீடுகள் என்ன, உலக ரீதியாக இஸ்லாமோபோபியா என்ன, இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதில் நாம் எப்படிப்பட்ட நவீன பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான தீர்வுகளை சொல்லணும், 21ஆம் நூற்றாண்டில் நிற்கும் போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற அந்த ஒப்பீட்டு பாடங்கள் நடத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நாம கற்ற கல்வியை, குறிப்பாக ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவர் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் சொல்லலைன்னா நாளை மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை விட ஒரு ஆலிமாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு கடும் தண்டனையும் இருக்கிறது. அப்ப நம்ம படிக்கிறதுக்கு இந்த அளவிற்கு உதவி செஞ்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி என்னுடைய தாயாருடைய அத்தைகிட்ட போய் நான் இந்த மாதிரி பைபிள்ல இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது, எங்கேயுமே இயேசு தன்னை இறைவனின் மகன் ஒரு இடத்துல கூட சொல்லலை, நீங்க போய் தப்பும் தவறமா வணங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, என்னை படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு உதவி பண்ணீங்க, நாளைக்கு மறுமையில நீங்க நரகத்துக்கு போய் நான் சொர்க்கத்துக்கு போற இந்த சூழல் வந்துடக்கூடாது, அதனால எப்படியாவது இந்த மார்க்கத்தை ஏத்துருங்கன்னு சொன்ன. அவர்களுடைய முதுமையின் காரணமாக, நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா, கர்த்தர் தான்ப்பா கடவுள், இயேசு தீர்க்கதரிசின்னு தான் நான் நம்புறேன்ப்பான்னாங்க. இனி அவருடைய ஈமானை பற்றி அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஒரு திருப்தி என்னன்னா, எனக்கு உதவி செஞ்சாங்க, அவர்களுக்கு இந்த கொள்கையை நான் சொல்லிட்டேன். இன்னொரு திருப்தி என்னன்னா, இந்த மதரசா இயங்குவதற்காக எல்லோரும் உதவி செய்தார்கள், அதில் நாங்கள் உருவாகணும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளாலய அந்த பணியை தமிழகம் முழுக்க செய்து கொண்டு தாவா ஃபீல்ட்லே இருக்கிறோங்கிறதுல ஒரு மன ஆறுதல் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்று வரக்கூடிய ஆலிம்களும் தங்களுடைய பணிகளை பொறுப்புணர்ந்து செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.